அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அபிசீனிய அடிமையா தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிச்சு அல்லாஹோட அர்ஷ் வரைக்கும் கேட்குற மாதிரி பாங்கு சொல்ற அளவுக்கு இஸ்லாமிய வரலாற்றோட முதல் முஹத்தின் பாங்கு சொல்பவர் என்ற பெருமைக்குரியவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னைக்கு நம்ம அவங்களுடைய வரலாற்றை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கடைசியா நான் கேட்கிற 3 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ரபா மற்றும் ஹமாமாங்கிற தம்பதிக்கு பிலால் மற்றும் காலித்னு 2 பசங்க இருந்தாங்க. இவங்க ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த அபிசீனிய பழங்குடியை சேர்ந்தவங்க. இவங்களோட மகனான பிலால் சிறு வயசுலேயே அடிமையாக விற்கப்பட்டார். அவரோட எஜமானர் யாருன்னா குறைசி குலத்தோட முக்கிய தலைவர்களில் ஒருவரான உமையா இப்னு கலாப். பிலால் ரலி ஆடு மேய்க்கிறது, வீட்டு வேலைகள் பார்க்கறதுன்னு கஷ்டமான வேலைகளை செஞ்சு அதுக்கு கூலியா சில பேரிச்சம்பழங்களை வாங்கிட்டு வந்தார். இவரோட எஜமான் உமையா சிலை வணங்குபவர். ஆனால் பிலாலுக்கோ அந்த சிலைகள் மேலே எந்த ஈடுபாடும் இல்லை. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு வந்தார். இப்படி இருக்கையில் தான் இவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிது. அது என்னன்னா, அல் அமீன்னு கூப்பிடப்படுற முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு புது மதத்தை பின்பற்றுவதாகவும் அதில் கடவுள் ஒரே ஒருத்தர் தான் அப்படிங்கிற கொள்கை இருக்குன்னு, அதில் எந்த ஜாதி வித ஏழை பணக்காரர் அடிமைங்கிற எந்த பாகுபாடும் இல்லைன்னு பிலால் ரலி உமையாவும் அபுஜகலும் பேசிக்கிறத கேட்குறாங்க. இதை கேட்டதும் இப்படி ஒரு அழகான மார்க்கமானு தன்னையே மறந்து போகிறாங்க. பிலால் ரலி இது அவரோட மனசில் ரொம்ப பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. ஒரு கொடுமைக்காரனோட அடிமையாக இருக்கோமேன்னு கொஞ்சம் கூட பயப்படாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. இஸ்லாம் பரவுற செய்தி குறைசி பெரியவங்களோட காதுகளுக்கு எட்டினப்போ முதல்ல அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல. ஆனால் மெல்ல மெல்ல அந்த செய்தி முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சுது. அது ஒரு பரபரப்பான தலைப்புச் செய்தியாக மாறுற அளவுக்கு போனதும் குறைஷி தலைவர்கள் பயங்கரமாக கோபப்பட்டாங்க. முகமது நம்ம கடவுள்களை பொய்ன்னு சொல்கிறார், சின்னவங்க பெரியவங்க அடிமைகள்னு எல்லோரையும் தன்னுடைய கொள்கைக்கு ஆள் சேர்க்கிறார், இப்படியே விட்டால் சரி வராதுன்னு கொதிச்சு போனாங்க. குறைஷிகளுக்கு 2 நோக்கம் இருந்துச்சு. முஸ்லீம்களை துன்புறுத்தி அவங்கள அந்த மதத்திலிருந்து விலகச் செய்யணும். அப்படி இல்லைன்னா பலவீனமான முஸ்லீம்களை அடித்து துன்புறுத்துறது மூலமாக பாதுகாப்பு வட்டத்துக்குள்ளே இருக்கிற மற்ற முஸ்லீம்களோட மனசில் பயத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறது. பிலால் ரலியையும் அவரை போன்ற அடிமைகளையும் குறைசிகள் மனுஷங்களாகவே மதிக்கலை. அவங்கள பொறுத்தவரை அவர் ஒரு அடிமை. கட்டளைக்கு பணிஞ்சு வேலை பார்க்குற மட்டும்தான் அவரோட கடமை. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அடிமைகள் நாம் அடிமைத்தனத்தில் இருக்கோம், நாயை விட கேவலமாக நடத்தப்படுறோம், இந்த வாழ்க்கை போதும்னு நினச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ஏன்னா எஜமான் சொல்கிறத கேட்டு கிடைச்சதை சாப்பிட்டு சொன்ன வேலையை செஞ்சுட்டு அமைதியாக இருந்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய சித்திரவதைகள் எதுவுமே இல்லை. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு தான் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், சித்திரவதைகள்னு சோதனைகள் வரிசையாக வந்துச்சு. அப்படி இருந்தும் அவங்க ஏன் அப்படிப்பட்ட சவால்களை சந்திக்க துணிஞ்சாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க ஏற்றுக்கிட்ட ஈமான், இறை நம்பிக்கை தான். அதோட சுவை அவங்கள கவர்ந்துச்சு. ஏக இறைவனோட செய்தியை அடிமைப்பட்டு கிடந்த அவங்க அறிவை தட்டி எழுப்புச்சு. அதுதான் அவங்களுக்கு உயிரே துச்சம்னு நினைச்சு இந்த உலக சோதனைகள் எல்லாத்தையும் எதிர்கொண்டு உன்னோட அடிமை அந்த முகமதை ஏற்று முஸ்லீம் ஆகிட்டானா உனக்கு தெரியுமான்னு உமையா இப்னு கலாபுக்கு ஒரு நாள் செய்தி வந்தது. உமையா கோபமாக இருந்து, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, மரியாதையாக அந்த மதத்தை விட்டு வெளியே வந்துடுன்னு மிரட்டியிருக்காரு. பிலால் ரலி அதெல்லாம் முடியாதுன்னு மறுத்துட்டார். பரிசுகள் தரேன், உதவி செய்கிறேன்னு ஆசை காட்டி பேரம் பேச ஆரம்பித்தான். அதற்கும் அவங்க மறுக்கவே உமையாவுக்கு கோபம் உச்சத்துக்கு போச்சு. ஒரு நாள் முழுக்க உணவு தண்ணீர் எதுவும் கொடுக்காம பட்டினி போட்டு வெயில் கொளுத்துற நண்பகல் நேரத்தில் பிலால் ரலியை இழுத்துட்டு போனான் உமையா. அவனுடன் அவனோட அடிமை சிறுவர்கள் கூட்டமாக சேர்ந்துக்கிட்டாங்க. மணல் நெருப்பாக கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பிலால் ரலியோட கைகளை கட்டி ஆடைகள் இல்லாமல் அவர் அந்த மணலில் படுக்க வச்சான். முதுகு சுடுதேன்னு அவர் அசையக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெரிய கல்லை தூக்கி வந்து அவரோட மார்பு மேலே வைக்க சொன்னான். உடல் வெந்து முதுகு தோல் கருகி தோல் சதை நரம்புன்னு அவரோட உடல் முழுக்க கொடூரமாக வலி பரவுச்சு. வேதனையோட உச்சியில் துடிச்சு அவர்கிட்ட முகமதை நம்புறதை விற்று லாத் உஸ்ஸா சாமிகளை கும்பிட, அது போதும், உன்னை விட்டு விடுகிறேன், இல்லை என்றால் நீ இப்படியே கிடந்து சாக வேண்டியது தானே என்றான் உமையா. துடிச்ச அந்த உதடுகளிலிருந்து வார்த்தைகள் வெளிவந்துச்சு. அஹதுன் அஹதுன், ஒருவனே ஒருவனேங்கிற பதில் மட்டும்தான் வந்துச்சு. அவன் கோபத்தோட உச்சத்துக்கு போனான். அடுத்து அவரை என்ன செய்யலான்னு ஆத்திரப்பட்டான். அவரோட கழுத்தில் கயிற்று கட்டி சிறுவர் கூட்டத்திற்கு கயிற்றோட மறுமுனையை கொடுத்தான். ஒரு மிருகத்தை போல அவரை இழுத்துட்டு தெரு தெருவாக ஊர்வலம் போனாங்க அந்த சிறுவர்கள். ஒவ்வொரு நாளும் இப்படி விதவிதமாக சித்திரவதை செஞ்சும் அந்த உறுதியான மனிதரோட மனசு மட்டும் குறைஞ்சு போகவே இல்லை. அடித்து உதைச்சு அவங்க தான் களைச்சி போனாங்களே தவிர ரத்தமும் வியர்வியும் சொட்ட சொட்ட அவர் உறுதியாக தான் இருந்தார். கோபத்தோட உச்சிக்கு போன உமையா அவரோட முகத்திலேயே குத்தினான்.
எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டு. லாத் உஸ்ஸா சாமிகள் மேல ஆணையா, அடிமைகளுக்கும் எஜமானர்களுக்கும் உன்னை ஒரு பாடமா ஆக்கி வைக்கிறேன் பாருன்னு கத்தினான். அதற்கும் அவரிடமிருந்து வந்த பதில் இறைவன் ஒருவனே என்பதுதான். அடிமையா இருந்து சித்திரவதைக்குள்ளான பிலால் ரலியை விடுதலை செய்யணும்னு நினைச்ச அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உமையா கிட்ட விலைக்கு கேட்டாங்க. உமையா 10 தங்க காசுகளுக்கு பிலால் ரலியை அபுபக்கர் ரலி கிட்ட வித்துட்டு அவர் ஒரு தங்க காசு கேட்டிருந்தாலும் வித்திருப்பேன்னு கிண்டலா சொன்னான். அதுக்கு அபுபக்கர் ரலி அவங்க பிலாலுக்கு 1000 தங்க காசுகள் கேட்டிருந்தாலும் நான் கொடுத்திருப்பேன்னு பதிலளிச்சாங்க. பிறகு அபுபக்கர் ரலி அவங்க பிலால் ரலியை விடுதலை செஞ்சாங்க. இதன் பிறகு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சேவையில இணைஞ்சாங்க. மதீனாவுக்கு குடிபெயர்ந்த பிறகு நபி அவர்களுடன் இருந்த பிலால் ரலி அவங்களோட செயல்கள் நபிகளார கவர்ந்துச்சு. மதீனா பள்ளிவாசல்ல மக்களை தொழுகைக்கு அழைக்கிற பாங்கு சொல்ற பணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலிக்கு கொடுத்தாங்க. ஒரு அபிசீனிய அடிமைக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தானு சிலை வணங்கினவங்க கோபப்பட்டாங்க. முதல் இமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காகவும் முதல் முஹத்தின் பாங்கு சொல்பவர் பிலால் ரலி அவங்களாகவும் அறியப்படுகிறோம். ஒரு தடவை வேற ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அனுமதி வாங்கி பாங்கு சொன்ன கொஞ்ச நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து இன்னும் ஏன் பாங்கு சொல்லலன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறொருவர் இன்னைக்கு பாங்கு சொன்னாருன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிலாலோட பாங்கு ஹர்ஷ் சிம்மாசனம் வரைக்கும் கேட்குமே, இன்னைக்கு கேட்கலையேன்னு தான் நான் கேட்டேன் என்றார். இதிலிருந்து இவரோட பெருமையை புரிஞ்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலி மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க. அரேபியால நானே முதல் முஸ்லிம், அபிசீனியால பிலாலே முதல் முஸ்லிம்னு அவரை புகழ்ந்து சொன்னாங்க. பிலால் ரலி பத்ரு போர்ல கலந்துகிட்ட சகாபாக்கள்ல ஒருத்தர். அந்த போர்ல அவர் சிலை வணங்கினவரும் தனக்கு கொடுமை செஞ்ச எஜமானருமான உமையா இப்னு கலாபை கொன்றார். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதும் அல்லாஹுவோட வீடான காபால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்த 3 பேர்ல பிலால் ரலியும் ஒருத்தர். அங்க இருந்த சிலைகள் உடைஞ்சு அப்புறப்படுத்தின பிறகு முதலா பாங்கோசையை சொன்னவரும் இவரே. மிராஜ் விண்ணுலக பயணம் போயிட்டு திரும்பி வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலி கிட்ட சுவனத்துல உன்னோட காலடி ஓசையை நான் கேட்டேன், நீ செய்யற நல்ல காரியம் எதுன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க நான் எப்பெல்லாம் ஒழு செஞ்சாலும் உடனே 2 ரக்காத் தொழும் வழக்கம் உடையவனா இருக்கேன்னு பதிலளிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்த பிறகு அவங்க மேல வச்சிருந்த அளவு கடந்த அன்பால பாங்கு சொல்லும்போது நபி அவங்க ஞாபகத்துக்கு வர்றதை உணர்ந்த பிலால் ரலி பாங்கு சொல்ல மறுத்துட்டா. நான் சிரியா போய் போர் செய்ய போறதா கலீஃபா அபுபக்கர் ரலி கிட்ட சொன்னார். அவங்களும் அனுமதி கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறைஞ்சதுக்கு பிறகு மதீனாவை பார்க்க மனசு இல்லாம சிரியா போனார். இதுக்கப்புறம் அவங்க தன்னோட வாழ்க்கையில 2 தடவை தான் பாங்கு சொன்னாங்க. உமர் ரலி அவங்க ஜெருசலம் வந்திருந்த போது ஒரு லுஹர் தொழுகைக்கு எல்லாரும் கலீஃபா உட்பட கேட்டுக்கிட்டதால பாங்கு சொன்னாங்க. ஒரு ராத்திரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவரோட கனவுல வந்து பிலாலே என்கிட்ட நீ வந்து சேர்ற நேரம் இன்னும் வரலையான்னு கேட்டாங்க. அதுக்காக அவங்க மதீனா போனப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரர்களான ஹசனும் ஹுசைனும் ரொம்ப வேண்டிக்கிட்டதால அவங்க ஒரு ஃபஜ்ர் தொழுகைக்கு பாங்கு சொன்னாங்க. இந்த 2 தடவையிலையும் பிலால் ரலி அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நினைவை அவங்களோட கண்ணுல தண்ணி வந்துச்சு. இது 2 தடவையிலையும் பிலால் ரலி அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நினைவா அவங்களோட கண்ணுல தண்ணி வந்துச்சு. ஒரு வழியா பாங்கு சொல்லி முடிச்சாங்க. இதன் பிறகு டமாஸ்கஸ் நகரம் போய் வாழ்ந்த பிலால் ரலி சாகும் தருவாயில் இருந்த அவர் தன்னோட மனைவி கிட்ட என் நேசத்துக்குரிய தோழர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் எனக்கு முன்னாடி போய் சேர்ந்த என் தோழர்களையும் நாளைக்கு நான் சந்திக்க கூடும்னு சந்தோஷமா சொன்னார். அவர் கிபி 640ஆம் வருஷத்துல தன்னோட 70வது வயசுல டமாஸ்கஸ்ல இயற்கை எழுதினார். நமக்கு கிடைக்கும் பாடம் பிலால் ரலி அவங்க நமக்கு கத்துக் கொடுக்கறது என்னன்னா, வெளித்தோற்றங்கள் முக்கியமில்லை, இதயத்தோட தூய்மையும் இறைவன் மேல வச்சிருக்கிற அன்பும் தான் உண்மையான பலம். அவரோட வாழ்க்கை ஒவ்வொரு முஸ்லிம்க்கும் ஒரு பெரிய உதாரணம். இந்த மகத்தான சகாபியோட வரலாற்றை நாம எப்பவும் ஞாபகம் வச்சிருக்கணும். உங்களுக்கான 3 கேள்விகள். 1. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட சகோதரர் பெயர் என்ன? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொடுமைப்படுத்தின குறைசி தலைவனின் பெயர் என்ன? 3. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த யுத்தத்தில் தன் எஜமானனை கொன்றார்கள்? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.